நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீடுகளுக்குள்ள நீங்க பார்க்குற ஒரு மாதிரி வினோதமான கொஞ்சம் கோமாளித்தனமான நம்ம வீடுகளில் தமிழ் வீட்டுகளில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எதையெல்லாம் நீங்க பார்க்க? இப்போ அந்த நிறைய புக்ஸ்லாம் படிப்பா அந்த காலத்தில், அந்த குமுதம் விகடன் அதெல்லாம் வாங்கி ஆ அதில் வர கதைகள்லாம் வந்து பைண்ட் பண்ணுறேன்னு அந்த பேப்பர்ஸ் எடுத்து வைப்பா. ஆ பிச்சு பிச்சு பொட்டி ஃபுல்லாக ஆ கதை புக்கெல்லாம் எடுத்து வச்சு அதை வந்து நான் மேபி இப்போ ஆஃபீஸ் போகிற காலத்தில் அதை வாங்கியிருக்கலாம். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அதை நான் பைண்ட் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரூம் ஃபுல்லாக வச்சிருக்கிற வீடெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்க. இது மாதிரி வினோதமான அபத்தமான பழக்க வழக்கங்கள். எங்கள் அம்மாவோட ஒரு பழக்கம் என்னென்னா, எவ்வளோ பேர் ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுத்தா கூட அந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது நல்ல பொருளாக இருந்தாலும் சரி, கெட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அது எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து தண்ணி எடுக்கணும்னு பார்த்தேன்னா அதில் வாட்டர் பாட்டில் இருக்காது. புதினா இது கட்டு, கேரட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். என்னென்ன சாமான்கிறோம் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க. ஓகே. சுபாவம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் பசங்கன்னு எடுத்துக்கோங்க, காலேஜ் பசங்க யாரை வேணாலும் இருக்கட்டும். இப்போ வந்து வீட்டிலேருந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா, அதை நாங்கள் எப்போயுமே கழுவி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதே இல்லை. அதை வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் அதை கழுவி எடுத்துகிட்டு வா அப்படின்னுவாங்க. ஆனால் எங்கள் மென்டாலிட்டி எப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சோடனே அதை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரோம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுமே கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே தான் மூடி எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். எஸ், 2 இட்லி மிச்சம் வச்சிருந்தாலும் அப்படியே இருக்கும் பேக்கோட. வேற என்ன சுபாவம்? ஹலோ, எங்கள் அம்மா இருக்காங்க சார் வீட்டில். பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மூட்டை இருக்குல்ல, அது அரிசி காலியாக வரும்னு பார்த்துருப்பாங்க. காலியானதான் உதறி அதான் கால் மிதி வீட்டு வாசலில் போட்டுருவாங்க. எஸ். வேற இப்போ எதனா ஒரு புதுசாக திங்ஸ் வாங்குறோன்னா, இப்போ ஒரு 2 months பேக் வந்து மைக்ரோ வாங்கணும், ப்ளஸ் ஒரு காஃபி மேக்கரும் வாங்கணும் எங்கள் வீட்டில். அது ஸ்டில் இன்னும் எங்கள் அம்மா யூஸ் பண்ணாமலே வச்சுட்ருக்காங்க. டக்குன்னு எதனா ஒரு பார்த்த உடனே இது வாங்கணும்டா அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது யூஸ் பண்ணுன்ற ஒரு திங்கிங்கே வராது. பொருளாக வாங்கி வச்சாப்பாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. வேற என்ன பழக்க வழக்கங்கள்? சிட்டியில் அந்த அளவுக்கு அந்த இது கிடையாது. இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வயசான பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து வெத்தலையை சாப்பிட்டுட்டு அது துப்புறதுக்குன்னே ஒரு சொம்பு வச்சுட்டு இருப்பாங்க. அதில் எப்படி துப்புறது மனசு வருது? அந்தளவுக்கு ஒரு சோம்பேறித்தனம். எந்திரிச்சு போய் துப்பாமல் துப்பி சோம்பேறித்தனம் முடியாதுங்க, பணிக்கும் அது பேர். அதில் தான் துப்பி கொண்டு வைப்பாங்க, முடியாது. அதனால தான் ஆக்சுவலாக நல்ல நாகரிகம். சிட்டியில் நம்ம ஊரில் இப்படி பண்ணிட்டு பொழிச்சுன்னு கார்னரில் சவத்தில் துப்புவாங்க, அதுக்கு அவங்க பணிக்கிறதுல துப்புறாங்க. சார், என் ஒய்ஃப் கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. இந்த கேரி பேக் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன கவர்ஸ், எதை இருந்தாலும் எடுத்து அடிச்சு சேர்த்து வச்சுப்பாங்க, சேர்த்து முடியும். ஆனால் ஒரு வாட்டி ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சு. என் செல்ஃபோன் ரிப்பேர் சொல்லிட்டு அதை அவங்க தேன் ஊற்றி தான் சமையல் எடுத்துட்டாங்க. தேன் பட்டு செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. ரிப்பேர் கொடுக்கலான்னு ஒரு பை எடுப்பான்னு இதுலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா அது மாவு அரைச்சிட்டு அந்த மாவு தூளோட இருக்குது. நான் கடையில் போய் செல்ஃபோன் எடுக்கிறேன், வெள்ளையாக வருது. மாவு கேரி பேக்காக சேர்க்குறது உண்டுதான். இப்போ புது நோட்டு இப்போ ரிசர்வ் பேங்க்கில் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அதெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சிருப்போம். 1000 ரூபாய், 500 ரூபாய், 10 ரூபாய் செலவு பண்ணவே மாட்டாங்க. எவ்வளோ வருஷம் ஆனாலும். இப்போ என் பொண்ணே எடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்காங்க நிறைய. கல்யாணம் ஆகி போன இப்போ சென்டிமெண்ட்டில் அது மாதிரி அது என்ன சொல்கிறது, செலவு நோட்டை பத்திரமா வச்சுக்குவாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. எவ்வளோ வருஷம் ஆனாலும் செலவு பண்ண மாட்டாங்க. குட். ஆக்சுவலி இந்த பால் பேக்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பால் பேக்கெட்டை கவரில் போட்டு சேர்த்து வச்சுட்டு அதை மொத்தமாக வந்து அந்த பேப்பர் காருக்கு போட்டு காசு வாங்குவாங்க. இது வந்து நார்மலாக எல்லார் வீட்லையும் இருக்கிறது. எங்கள் வீட்டில் இருந்தது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழக்கமே இல்லை. அதாவது நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே நாங்கள் அப்பப்போ அதை யூஸ் பண்ணிடுறோம். ஆனாலும் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பழக்கத்திலேயே இன்னும் வந்து அதை தினமும் குப்பையில் போடாமல், ஆனால் அதை சேர்த்து வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொண்டு போய் குப்பையில் போடுவாங்க. என்னோடய வீட்டில் வந்துட்டு எப்பயுமே ஒரு ஹாலில் ஒரு சின்ன கட்டில் வச்சுருக்கோம். துணி துவைச்ச உடனே நான் எப்பயுமே எங்கேயுமே எடுத்துகிட்டு போய் வைக்க மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக என் கை வந்து அந்த கட்டில் மேலே தான் துணியை போட்டு குமிச்சு வச்சுருவேன். ஏன்னா இப்போ சண்டே வாஷ் பண்ணோன்னா அந்த துணி கட்டில் மேலேயே இருக்கும். நான் என்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வருவேன், எவ்ரி சண்டே மட்டும்தான் வீட்டில் இருப்பேன். நெக்ஸ்ட் சண்டே அந்த துணி துவைச்சி போடுற வரைக்கும் அந்த கட்டில் மேலே அந்த துணி அப்படியே தான் இருக்கும், எடுக்கவே மாட்டேன். வேற சார், எங்கள் அம்மா வந்து எங்கே இந்த ஷாப்பிங் மால் எங்கே போனாலும் சரி, ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கவர் ஒன்று எப்போவுமே வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பெட் அடியில் வைப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இது வரைக்கும் எங்கள் வீட்டில் 100 கவருக்கு மேலே இருக்குது சார். ஆனால் ஒன்று தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் எங்கே போனாலும் திரும்பி வாங்கிட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 கவர் கொடுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பேக் கொடுங்க அப்படின்னு. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எதுனா வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போகிற வரைக்கும் தூக்கியும் போட மாட்டாங்க. வேறு சின்ன பிள்ளைங்களுக்கும் சொந்தக்கார பிள்ளைங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. பீரோ ஃபுல்லாக துணியாக இருக்கும், பெட்டு ஃபுல்லாக துணியாக இருக்கும், 10 பத்தலையோ செல்ஃபு ஃபுல்லாக துணியாக இருக்கும். நம்ம சைஸு பெருசானா கூட அது வந்து தூக்கியும் போட மாட்டாங்க, யூஸும் பண்ண முடியாது. புது துணி கேட்டாலும் வீட்டில் இவ்வளோ துணி இருக்குது, திரும்ப திரும்ப சம்பாதிக்கிற காசெல்லாம் துணியிலேயே செலவு பண்ணுற அப்படின்றாங்க. ஓகே, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல வாய்ப்பு இருக்கா? பசங்க அதிகமாக இருக்க வீட்டில் வந்து மோஸ்ட்லி பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி,
அவங்க எடுத்து போகும்போது பெட்ரோலே போட மாட்டாங்க. அப்பா போட்டு வச்சிருந்தா அண்ணன் எடுத்து யூஸ் பண்ணிடுறான், அண்ணன் போட்டு வச்சிருந்தா தம்பி எடுத்து யூஸ் பண்ணிடுறான். இப்படியே ரவுண்ட் ராபின் வரும்போது யாராவது ஒருத்தர் ஓட்டும்போது பெட்ரோல் காலியாக நிற்குது. அது மோஸ்ட்லி வந்து அப்பா தான் வந்து மாட்டுவார் இதில் வந்து பெட்ரோல் இல்லாமல் நிற்கும் பைக்கு. உண்மைதாங்க, இது நிறைய வீட்டில் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் இருக்கும் தெரியுமா? பேஸ்ட்டோட டப்பா வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது. ஆனால் அது வந்து ஒரு காலியானோடனே குப்பை தொட்டியில் போட மாட்டாங்க. அதை அப்படியே சேர்த்து 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 வச்சு எங்கேயாவது போடலாம், இது பண்ணலாம். அது அது வந்து இந்த காலத்தில் வந்து யாரும் வாங்கிக்கிறது கூட கிடையாது. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணலாம், கொடுக்குறாங்களா. அது எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க? சேர்த்து வச்சு அந்த பேப்பர் காரை வந்தால் போடுறதுக்கு. ஓஹோ. அந்த மாதிரி. அப்புறம் இந்த பேனா ரீஃபில் பார்த்தீங்கன்னா, பேனா ரீஃபில்லே இருக்காது அந்த பேனால. அது காலியாக இருக்கும். இப்போ நீங்கள் வெளியில் கடையில் புது பேனா வாங்கினாலே ₹5 தான். ஆனால் அதில் ரீஃபில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை சேர்த்து வைக்க வேண்டியது. பட் அதை யூஸே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பேனா வேணும் அப்படின்னா நான் புதுசு தான் வாங்குவேங்க வேண்டியது. பட் ஆனால் வந்து அதை மட்டும் வச்சுக்கிறேன். அந்த பேனா ரீஃபில் அப்படியே இருக்கும். அது குப்பை சேரும் வீட்டில். இருக்கு பண்ணுவாங்க. எஸ். மொபைல் ஃபோனில் வந்து ஸ்னூஸ் ஆப்ஷன் கண்டுபிடிக்கப்பட்டதே சோம்பேறிகளுடைய சௌகரியத்துக்காகத்தான். நிறைய பேர் வந்து காலைல 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் அலாரம் வைப்பாங்க. அதை வந்து 1/2 அன் ஹவர் கழிச்சு ஸ்னூஸ் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 5:30க்கு இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுவாங்க, 6க்கு இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க, 6:30க்கு இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க, அப்புறம் 7 மணி தான் எழுந்திருப்பாங்க. இது பொதுவாக நிறைய பேர் பண்ணுற ஒரு மண்ணான பழக்கம், மாடர்னான ஒரு புதிய பழக்க வழக்கம். இப்போ ஒரு ஹோட்டல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ், சோம்பு, அந்த பேக்கெட்ஸ் இதெல்லாம் வேணும். கிளம்பும் போது நம்மளுக்கு வேணுங்கிறத யூஸ் பண்ணிட்டு அங்கே போட்டுடலாம். பட் அது கொஞ்சம் கையில் எடுத்துக்குவாங்க. அதை எடுத்துட்டு அது அங்கே தேவையே இல்லை. வேணும்னா நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது வாங்கிக்கலாம். ஆனால் வந்து அதை எடுத்துக்கிறது அதுவும் தெரியாமல் எடுத்துப்பாங்க. எடுத்து இதில் போட்டு மடிச்சு பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டியது. ஓகே. அது எஸ். அதே மாதிரி இந்த கெச்சப்லாம் தூக்கிட்டு வர்றாங்க. இப்போ நிறைய அந்த சிக்கன்லாம் தூக்கிற இடத்துல கெச்சப் 2 பாக்கெட்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு வந்துடுறது. குளிச்சுட்டு வந்து துண்டை டவலை கொடியில் காயப்படாமல் பெட்டு மேலே தான் சார் போட தோணும். இது உண்மைதான், எல்லாரும் பண்ணுவாங்க. பெட்டு மேலே தான் விரிச்சு வைப்பாங்க இப்படி. ரைட். எஸ். இந்த பெப்சி கோலா பாட்டில்ஸ் அதை வந்து அதில் தான் தண்ணி பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. அதை நசுங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் அது அந்த ஒரு பாட்டில் இருந்ததே அது காணோம். எங்கள் வீட்டில் இன்னும் கேட்பாங்க, இருக்கு அந்த பழக்க வழக்கம். அந்த நசுங்கின பாட்டில் அது நான் ஒரு பாட்டில் எடுத்துட்டு போனீங்களே அது எங்க? சினிமா போகும்போது எடுத்துட்டு போனீங்களே அது எங்க அப்படின்னு கேக்குறேன். எடுத்துட்டு போறீங்க? அதுக்கு அது சொல்றேன், அது இருக்கிற பாட்டில் எடுத்துட்டு போறோம். அந்த 1 லிட்டர் பாட்டில் வந்தாலும் அது காணோம்னு கேக்குற பழக்கம் இன்னும் இருக்கு. அந்த ஒரு பெட் பாட்டில் வாங்கி அது உள்ள வைக்கணும்ங்கற அந்த பழக்கம் வரல. ஆக இந்த வித்தியாசமான பழக்க வழக்கம் அப்படிங்கிறதுல அதிகமான நேரங்களில் வர லிஸ்ட் என்னன்னா, தமிழ் குடும்பங்கள் பழைய பொருட்களை டிஸ்போஸ் பண்றது இல்லை. அது பால் கவராக இருந்தாலும் சரி, பழைய பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை வார புத்தகத்தில் வந்த கதையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கூல்ட்ரிங்க் உடைய பாட்டிலை சேர்த்து வைக்கிறதுனாலும் சரி, அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கவரை சேர்த்து வச்சு அது ஏன்னா என்னைக்காவது உபயோகமாகும். எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட ஒரு பதில் இருக்கும் ஆக்சுவலாக.